ஒரு நேரத்துல நம்மளை ஒரு டான் அடித்தாலே தாங்க முடியாது. ஒரே நேரத்தில் நம்மை 2 ஸ்ட்ராங் டான் அடித்தால் என்ன ஆகும்? கையில் இருந்த எல்லா காசும் கரைந்து விட்டது. கடன் வாங்க முடியவில்லை. கடன் கேட்டாலும் கடன் கிடைப்பதில்லை. அதுக்கு காரணம் இன்னொரு டான். அஷ்டமத்தில் குரு அமர்ந்து பணம் இவர்களுக்கு முடக்கமாகி விட்டது. எங்க போச்சுன்னு தெரியல, திரும்ப கிடைக்குமான்னு தெரியல. யார்கிட்டயாவது ஒரு கடன் கேட்டாலும் கிடைப்பதில்லை. நாம் போன் பண்ணினாலே கடன் கேட்பதற்குத்தான் இவர் போன் செய்கிறார் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அழைப்பு மறுக்கப்படுவது. உயர்நிலை, உயர் பதவி, அதற்காக வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டுல போய் முதலீடு செய்து வியாபாரம் செய்து அங்க இருக்கக்கூடிய வெளிநாட்டு நபர்களுக்கே நாம் வேலை வாய்ப்பு கொடுப்பது, இதெல்லாம் இது காலகட்டங்கள்ல நடக்கும். சோ 2 பக்கமும் அடி வாங்கிய விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த அடியிலிருந்து வெளியே வரப்போகிறார்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோச்சாரத்தில் எல்லோரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியது வரப்போகிற குரு பெயர்ச்சி. மே மாதத்தின் கடைசி 26/5/2026 குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்திலேயே மிதுனராசி மண்டலத்திலிருந்து கடகராசி மண்டலத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார். மேலும் அவர் சனி பகவானின் நட்சத்திரமான பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரத்தையும் வரிசையாக கடக்க போகிறார். குரு உச்சமடைய போகிறார் பஞ்சமகா புருஷ யோகத்தில். இது ஹம்ச யோகமாகவும் தனது 5ஆம் பார்வையாக அவர் விருச்சிக ராசியையும் 7ஆம் பார்வையாக மகர மண்டலத்தையும் 9ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வையால் தனது சொந்த வீடான மீனராசியையும் மீனராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் அவர் பார்க்க போகிறார். இதுல என்ன ஒரு பிளஸ் அப்படின்னா, இந்த வருடத்தின் கடைசியில் ராகு பகவான் மகர ராசி மண்டலத்துக்குள் வந்தாலும் ராகு பகவானையும் குரு பகவான் பார்க்க போகிறார். அப்போ நிறைய பேருக்கு அதிர்ஷ்டத்தை குரு பகவான் வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார். என்ன, பரிகார கிரகத்தில் முதன்மையான கிரகமாக சொல்லப்படுவது இந்த குரு பகவானைத்தான். பொதுவாகவே ஜோதிடம் பார்க்கும் பொழுதெல்லாமே குரு பார்வை வந்து விட்டது, வியாழ நோக்கம் வந்து விட்டது, சுபகாரியங்கள் நடக்க போகிறது, தயாராக இருங்கள் அப்படின்னு எல்லோரும் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உங்களுடைய ராசிக்கு இந்த குரு பகவான் எந்த விதமான பலனை எவ்வாறு வாரி வழங்க போகிறார் என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம். விருச்சிக ராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமா காத்து கொண்டிருக்கிறேன். என்னன்னா, ஒரு நேரத்துல நம்மளை ஒரு டான் அடித்தாலே தாங்க முடியாது. ஒரே நேரத்தில் நம்மை 2 ஸ்ட்ராங் டான் அடித்தால் என்ன ஆகும்? இவ்வளவு நாள் ஃபர்ஸ்ட் இவர்களை அடித்த டான் யாரு அப்படின்னா, 4ஆம் இடத்தில் இருந்த அந்த சாட்டர்ன், அர்த்தாஷ்டம சனி. நிறைய வம்பு வழக்கு, தோல்வி, பிரச்சனை, குறிப்பா கோர்ட்டு கேஸு. சரி, ஒரு கேஸுக்குள்ள போயிட்டு வெளியில வந்துடலான்னு போனா அது இன்னொரு கேஸு, தொடர் எதிரி தொல்லை, சத்ரு தொல்லை உருவாகி கையில் இருந்த எல்லா காசும் கரைந்து விட்டது. கடன் வாங்க முடியவில்லை. கடன் கேட்டாலும் கடன் கிடைப்பதில்லை. அதுக்கு காரணம் இன்னொரு டான். அஷ்டமத்தில் குரு அமர்ந்து பணம் இவர்களுக்கு முடக்கமாகி விட்டது. எங்க போச்சுன்னு தெரியல, திரும்ப கிடைக்குமான்னு தெரியல. யார்கிட்டயாவது ஒரு கடன் கேட்டாலும் கிடைப்பதில்லை. நாம் போன் பண்ணினாலே கடன் கேட்பதற்குத்தான் இவர் போன் செய்கிறார் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அழைப்பு மறுக்கப்படுவது. பார்த்தா கூட பார்க்காத மாதிரி அப்படியே அந்த பக்கம் முகத்தை திருப்பி கொண்டு போய்விடுவார்கள். நாம் யாரையெல்லாம் தூக்கி விட்டோமோ, ஏத்தி விட்டோமோ, அவர்களே நம்மை போட்டு தாக்கியது. இதெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் என்றளவும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். முதல் குட் நியூஸ், 4ஆம் இடத்தில் இருந்த சாட்டர்ன் இப்பொழுது விலகிவிட்டது. அர்த்தாஷ்டம சனி விலகிவிட்டது. 5ஆம் பாவம் சொல்லக்கூடிய லாபத்தை
லாபத்தை சனி பகவான் பார்க்க தொடங்கிவிட்டார். இவர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு வந்து குரு உச்சமடைய போகிறார். சார், இந்த குரு பயிற்சி எல்லாம் பத்தி சொல்லும் போது ஓடி போனவனுக்கு 9ல குருன்னு சொல்லுவாங்களே சார், இது எந்த அளவுக்கு சார் உண்மை அப்படின்னா, குறிப்பா இந்த வெளிநாட்டுல போய் வேலை செய்வது, அங்க போய் நல்ல ஒரு டாலர்ஸ்ல சம்பாதிப்பது, இதையெல்லாம் 9ஆம் இடத்தை வைத்துத்தான் நாம் பார்க்க வேண்டும். அப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னா, உயர்நிலை, உயர் பதவி, அதற்காக வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டுல போய் முதலீடு செய்து வியாபாரம் செய்து அங்க இருக்கக்கூடிய வெளிநாட்டு நபர்களுக்கே நாம் வேலை வாய்ப்பு கொடுப்பது, இதெல்லாம் இது காலகட்டங்கள்ல நடக்கும். சோ 2 பக்கமும் அடிவாங்கிய விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த அடியிலிருந்து வெளியே வரப்போகிறார்கள். இதுல என்ன இன்னொரு பிளஸ் பாயிண்ட்னா, இவங்களுக்கு பஞ்சமாதிபதி, இவங்களுக்கு தனஸ்தானாதிபதி, இவங்க பூர்வ புண்ணியாதிபதி, இவங்க ராசிக்கு நட்பு கிரகம் ஒளி கிரகம் உச்சமடைந்து பாக்யஸ்தானத்தில் இருந்து விசேஷ பார்வைன்னு சொல்லக்கூடிய 5ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறார். 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தை பார்க்கிறார். அதிர்ஷ்டத்தை வாரி வழங்குவதற்கு குரு பகவான் தயாராக இருக்கிறார். மேலும் எங்கெங்கெல்லாம் இவர்களுக்கு கதவு தட்டினால் இது நாள் வரை மறுக்கப்பட்டதோ மூடப்பட்டதோ இனி கதவுகள் திறக்கும். 5ஆம் பாவாதிபதி உச்சம் அப்படின்னாவே அது 6ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவாதிபதி உச்சம், 6ஆம் பாவத்துக்கு விரையாதிபதி உச்சம். அப்போ எதுக்கு விரயம்? கடனுக்கு விரயம், நோய்க்கு விரயம், எதிரிக்கு விரயம். இதையெல்லாம் விரயத்தை கொடுக்கக்கூடிய குரு பாக்கியத்தில் உச்சம், அதனால் பாக்கியம், அதனால் உச்ச பலம், அது சுபகிரகமாகி அதன் ஒளி தத்துவம் ராசியில் வந்து பட்டு ராசிக்கு பூரிப்படையக்கூடிய பொற்காலம். 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தை, பெயர் புகழ் அந்தஸ்து ஸ்தானத்தை, கௌரவ ஸ்தானத்தை குரு பார்க்க போகிறார். அவர் தனஸ்தானாதிபதி, புத்திரஸ்தானாதிபதி, குழந்தைகளால் அபிவிருத்தி, குழந்தைகளுக்கு வெளிநாட்டு பயணம், வயதை அனுசரித்து குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள், யாருக்கெல்லாம் புத்திர பாக்கியம் ஏற்படலையோ அவர்களுக்கெல்லாம் பரிகாரமாக இருந்தாலும், வழிபாடாக இருந்தாலும், ட்ரீட்மெண்டாக இருந்தாலும் அதன் மூலமும் இவர்களுக்கு அபிவிருத்தி. இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட், 5ஆம் இடம் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தை, சொந்த வீட்டை, மீனராசி மண்டலத்தை, மீனத்தில் இருக்கக்கூடிய சாட்டானை குரு பார்க்க போகிறார். இப்ப மீனத்துல இருக்கக்கூடிய சாட்டான் குழந்தைங்க சம்பந்தப்பட்ட விஷயத்துல, குறிப்பா அதுவும் வெளிநாடு கடல் கடந்து போக வேண்டிய விஷயங்கள்ல கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல். அந்த குழந்தைய நான் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு படிக்க வச்சு அதுக்காக இவ்வளவு பெரிய கடனை வாங்கி ஒரு உயர்நிலை, உயர் பதவி, ஒரு எம்எஸ்சி, எம்டெக் இப்படியெல்லாம் படித்து விட்டு ஒரு சாதாரண லேபர் போல் சர்வைவலுக்காக அவர் கஷ்டப்படுகிறார். அந்த ஒரு விசா இல்லைன்னா ஊருக்கு திரும்பி வந்துடணும்னு சொல்றாங்க. குழந்தை அழுகுது, சார் நைட்டு அப்பாவுக்கு 1 கோடி 2 கோடி கடனை ஏற்படுத்தி விட்டேன், இதுக்காக வீட்டு டாக்குமெண்ட்டை போய் அடமானத்தில் வைத்து விட்டார் எங்க அப்பா. இப்படி நல்லா வருத்தப்படக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு, நல்ல சம்பளம்ங்கிறது மட்டுமல்லாமல் அந்த குழந்தைகளே சம்பாதித்து அந்த கடனை அடைப்பது, குழந்தைகளுக்கு சுப நிகழ்வுகள், இதை தவிர பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து வரக்கூடிய அபிவிருத்தி, பூர்வீக இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கம் தீருவது. இதையும் தவிர இவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, லேபர்ஸ் ஸ்டாஃப்ஸ் ப்ராப்ளம் தீருவது. இதெல்லாமே விருச்சிக ராசிக்காரர்கள் முதல் தரமான ராஜயோகத்தை இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக பெறுவார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த பக்கம் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் தொழில் விஷயத்தில், அசுப கிரகங்கள் உபஜயஸ்தானத்தில் முதல் தரமான ராஜயோகத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, எல்லாமே ஐஸ்கிரீமாவே இருக்கே, இனிப்பாவே இருக்கே,
தேடி தேடி பார்த்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லுங்க அப்படின்னா, 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சுகஸ்தானத்தில் இது நாள் வரை இருந்த ராகு பகவானை குரு இப்பொழுது வரை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த குரு பயிற்சி ஆன பிறகு 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படும். 4ஆம் வீடு சாட்டனுடைய வீடு, அதில் இன்னொரு சுப கிரகம் ராகு தலை விரித்து ஆடத் தொடங்கி விடுவார். நோட் திஸ் பாயிண்ட். அப்போ இதற்கு தனியான விளக்கங்கள் வேறொரு காணொளியில் வெகு சீக்கிரம் எங்களது இந்த சேனலில் அப்லோடு செய்யப்படும். இப்போ கோச்சாரத்தில் ராகுவிற்கு குருவின் பார்வை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ ராகு பகவான் இந்த வருடத்தின் கடைசியில் தான் மகர ராசி மனைக்குள் செல்ல போகிறார். அப்போ ஜூன் மாதம் முதல் டிசம்பர் வரை ராகுவிற்கு குருவின் பார்வை அப்படிங்கிறது மறுக்கப்படுகிறது. இது காலகட்டங்களில் இந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத தனி ஒரு வீடியோவாக நாங்கள் தயாரித்து கொண்டிருக்கிறோம். வெகு சீக்கிரத்தில் எங்களுடைய இந்த சேனலில் இந்த காணொளிகளும் அப்லோடு செய்யப்படும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.